கொஞ்சம் வருத்தம் இருக்கும், வலிக்கும். தனக்கு பிடித்த நடிகனின் படம் போடனுக்கு தரையில சோறு போட்டு திங்கிற தருதலைகளை பார்க்கும்போது வலிக்கும், வலிக்கத்தான் செய்யும். இவர்கள் கூடவா நாம் பிறந்தோம்? இவர்களுக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இவர்கள் உயர்வு பெற, இவர்கள் மேம்பட, இவர்கள் பெருமையோடு வாழவா எம் உடன் பிறந்தோர்கள் செத்தார்கள் என்று நினைக்கும் போது இரவு உறக்கம் வராது, வலிக்கும். சேலத்தில் அம்பேத்கர் சிலை தொடர்பா 2 தரப்பினருக்கு மோதல் இருக்கு. ஜல்லிக்கட்டு பண்பாட்டு போராட்டம், காவிரி மீட்பு போராட்டம், முல்லை பெரியாறு உள்ளிட்ட நதிநீர் பங்கீட்டு பிரச்சனைகள், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ, சேலம் 8 வழி சாலை, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு சூழலியல் சார்ந்த போராட்டங்கள், திணிக்கப்பட்ட தேர்வான நீட், NET, NEAA, TIA எதிர்ப்பு, இப்படி மாநில அரசு உரிமைகளை பறிக்கக்கூடிய மத்திய அரசு திட்டங்களுக்கு எதிராக போராடக்கூடிய போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். தலைவனுக்கு தம்பி, தம்பிகளுடைய தலைவனுக்கு வீர நடை போடுகிறார். தன்னை கவிழ்க்க நினைக்கும் அரசியல் எதிரிகளுக்கு இவரது வாழ்க்கையை சிரித்துக் கொண்டே செல்கிறார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. தமிழ் இனத்திற்காக ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு குரல். அடுத்த தேர்தலை மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை, சுற்றுச்சூழல் யாவற்றிற்காகவும் ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு குரல். செந்தமிழன் சீமான் அவர்கள். ஹாய், ஹலோ, வணக்கம் மகளே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வழியா ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. பட் இதுல நிறைய விஷயங்கள் ஒண்ணு நடந்திருக்கு. அதை பத்தி என்னன்றதையும் பார்ப்போம். சீமான் அண்ணன் பார்த்து, யாரு சீமான், எம்பியா எம்எல்ஏவா? எனக்கு அவரெல்லாம் தெரியாது. எம்பி எம்எல்ஏவா இருந்தா எனக்கு தெரியும், மத்தபடி மத்தவரெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லியிருக்காப்புல. அவருக்கு சரியான பதிலடி இந்த வீடியோல கொடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப ஏற்கனவே ஜந்தர் மந்தர்ல இதுக்கான போராட்டம், நீட்டுக்கான போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. பட் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமா பீகார்ல இருந்து பட்னால ஒரு போராட்டம் ஒண்ணு வெடிச்சிருக்கு. பட் அந்த போராட்டத்தை பாத்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். ஆனா அது கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கும்போது இப்படி இல்லாமடா பண்ணுவீங்கன்ற லெவலுக்கு நம்மள யோசிக்க வச்சிருக்காங்க. அது என்னன்றத பார்ப்போம். அது மட்டும் கிடையாதுங்க, ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்க நினைக்கலாம் நிறைய எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனா பெண்களோட பங்களிப்பு, சத்தியமா சொல்றேன், எனக்கு புல்லரிக்குது. அவ்வளோ ஒரு நான் உங்களுக்கு அந்த ஒரு வீடியோவே நான் போட்டு காட்டுறேன். வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது அந்த கிளிப்பை நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். உண்மையிலே சொல்றேன், பயன்றது கொஞ்சம் கூட இல்ல பெண்களுக்கு. அவ்வளோ ஒரு ஆண்களை பாதுகாக்கிறதுக்கு பெண்கள் வந்து நின்றுகிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன். எனக்கு சோ அது என்னன்றதையுமே பார்ப்போம். ஆனா இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது, ஒரு போராட்டத்துல வந்து பிஹெச்டி பண்ண ஒரு குரூப், பிஹெச்டி பண்ண ஒரு கூட்டம் இப்ப ஒரு படத்துக்காக இந்த அளவுக்கு பண்ணும்போது நமக்கே ஒரு வெறுப்பு வர மாதிரி இருக்குங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, ராஜ்மோகன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ரோடு, அதாவது சாலை போராடுறதுக்கான ஒரு இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. சோ அதுக்கு பதிலும் நம்ம இந்த வீடியோல கொடுக்க போறோம். சோ இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த படத்துக்கு வந்து தியேட்டர்ல நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருந்தோம், பிளாக் டிக்கெட் பயங்கரமா இது விற்க போறானுங்க, வேற லெவல், வேற வேலை பயங்கரமா பார்க்க போறானுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா நார்மலான ஒரு டிக்கெட்டை 800 ரூபாய், 1000 ரூபாய், 1500 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இங்க அந்த மாதிரி போராட்டம்னா இங்க என்ன மாதிரி போராட்டம் தெரியுமில்ல? தமிழ்நாட்டுல இந்த பாலநிலம், கோயம்புத்தூர்ல மாணவர்கள் போராடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜனநாயக டிக்கெட்டை 200 ரூபாய் டிக்கெட்டை 800 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். அப்படி சொல்லி தியேட்டர் வாசல முற்றுகிட்டு போராட்டம். இவங்க குரூப்பே பாத்தீங்க அப்படின்னா, தாவேகாவா இருக்கட்டும், சோ இவங்களே பாத்தீங்க அப்படின்னா புலம்புறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வித்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க கூட்டமே புலம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன். இதுக்கு தியேட்டர் முன்னாடி நின்று போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆவே நீட்டு தேர்வுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருந்தானா, இவங்களுக்கு கொழுப்பு எடுத்து போய் தியேட்டர்ல படம் பார்க்கறதுக்கு பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கன்னு போய் சொல்றது? ஒரு பக்கம் போராட்டம்னு சொல்லி மக்கள் அவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் இவங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனா இன்னொரு பக்கம், நான் தன்னந்தனி ஆளு, நீ ஏளனமா பாருன்னு சொல்லி தியேட்டர்ல அந்த பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயா போயிட்டு இருக்கீங்க? எங்கேயா போச்சு உங்க போராட்ட குணம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உண்மையிலே சொல்லணும், நீங்க இந்த ஜனநாயகனை கொண்டாடினதுக்கு பதிலா
ரியலா ஒரு ஜனநாயகன், அதாவது ஜனநாயகத்துக்குன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரு சோனம் வாங்சு, அவரை கொண்டாடி இருக்கணும். அவர் தான் ரியலான ஜனநாயகன். இப்ப வந்திருக்கிற படத்துல வந்த ஜனநாயகன் கிடையாது, ரீல்ல வரக்கூடிய ஜனநாயகன் கிடையாது. ரியலா ஒரு மனுஷன் ஜனநாயகன். அவரை வச்சு படத்தெல்லாம் நடிச்சிருக்காப்ல. இவரு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா ரியல் அவர் தான். சோ எல்லாருக்குமே இப்ப நம்ம நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, அது தமிழ் தேசியத்தை இது பண்ணக்கூடிய எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு செய்தி என்னன்னா, சீமானண்ணே 25ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறாரு. குறிப்பா நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களுக்கு மாணவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்க மேல இந்த மாதிரி தடியடி நடத்தி, இந்த மாதிரி அவங்க மேல தப்பான இதெல்லாம் பண்ணதுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் சீமானண்ணைக்கு கலந்துக்க போறாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சீமானனோட ஸ்பீச்சை பார்க்க போறேன். சோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் 25ஆம் தேதி சீமானனோட அவர் என்ன பேச போறாரு, அங்க என்ன நடக்க போகுது அப்படின்றதுதான் ஒரே எதிர்பார்ப்பா இருக்கு. சோ இந்த ஆர்ப்பாட்டம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல போராட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நல்லா ஹை பீக்ல போகுதுன்ற மட்டும் உறுதியா தெரியுது. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் தமிழ்நாட்டுல நம்ம ஏற்கனவே சீமானன் சொன்ன ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு வலிக்கும். என்ன அப்படின்னா, இந்த தாவேக்க பண்ணக்கூடியது, இந்த தற்குறிகள் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு வலிக்கும். ஏன்னா நம்மளுடைய சினிமால நடிக்கக்கூடிய நடிகரோட படம் வரலைன்னு சொல்லி மண்சோறு சாப்பிடுறதா இருக்கட்டும், முட்டி போட்டு பாத யாத்திரை போறதா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு மனசு வலிக்கும்னு சொல்லி சீமானனே எப்பவோ பேசிட்டாரு. கொஞ்சம் வருத்தம் இருக்கும், வலிக்கும். தனக்கு பிடித்த நடிகனின் படம் போடனுக்கு தரையில சோறு போட்டு திங்கிற தரநிலைகளை பார்க்கும்போது வலிக்கும். எப்பவோ பேசி முடிச்சிட்டாரு. அது இன்னமும் பாத்தீங்க அப்படின்னா அது கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. அது திருந்த பாடு கிடையாது. அதே மாதிரிதான் மண்சோறு சாப்பிடுறானுங்க, முட்டி போடு நடந்து போயிட்டு இருக்கானுங்க, திருந்துற கேஸே கிடையாது இவனுங்க. இன்னொரு விஷயங்க, நான் இப்ப ரீசெண்டா நேத்து கூட நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். முதல்வர் காலை உணவு திட்டத்துக்கு காமராஜர் காலை உணவு திட்டம்னு வச்சிருந்தாங்கன்னு சொல்லி, சரி ஓகே, அதாவது நீங்க காலை அதாவது இவங்க பேர் மாத்தணும் அந்த ஒருக்காக காமராஜர் திட்டம்னு வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஓகே, காமராஜர் மேல இவ்வளவு நீங்க மதிப்பு வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னொரு விஷயமும் நான் காட்டுறேன். ஜனநாயகன் படத்துக்கு பேனர் வைக்கிறேன்ற பேர்ல காமராஜர் பிறந்த நாளுக்கு ஒரு பேனர் வச்சிருந்தாங்களே, அதை தட்டி கீழே விட்டு ஜனநாயகன் படத்துக்கான பேனர் கொண்டு போய் அங்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, உங்களோட மதிப்பு காமராஜர் மேலையா இல்ல திமுக கொண்டு வந்த திட்டத்துக்கு பேரை மாத்தணும்ன்றதுக்காக சும்மா உப்புக்கு சப்பானியா அந்த பேரை போட்டு வச்சிருக்கீங்களான்ற ஒரு கேள்விதான் இந்த இடத்துல வருது. அப்படி காமராஜர் மேல மரியாதை இருந்துச்சுன்னா அவருக்காக வச்ச ஒரு பேனரை தூக்கி கீழே கொட்டிட்டு நீங்க கீழே போட்டுட்டு ஜனநாயகன் படத்துக்கு பேனர் நீங்க வைப்பீங்களாடா அப்படின்ற மாதிரி கேள்விதான் வருது. இன்னொரு விஷயம், இந்த எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார்ல விஜய் பாலாஜி அவர்கிட்ட சீமானன் ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். அதுக்காக ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்காப்ல, சீமான்னா யாரு எனக்கு தெரியாது, எம்பியா எம்எல்ஏவா, அப்படி எம்பி எம்எல்ஏவா இருந்தா சொல்லுங்க நான் பேசுறேன். சேலத்துல அம்பேத்கர் சிலை தொடர்பா 2 தரப்பினருக்கும் மோதல் இருக்கு. எப்பேற்பட்ட ஆளு இல்ல, எனக்கு இந்த இதை கேட்கும் போதே எனக்கு ஒரு காமெடி தான் ஞாபகம் வருது. அந்த ஒரு என்ன சொல்லுது, வடிவேலும் கவுண்டமணி ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. அதுல கவுண்டமணி கூட எம்எல்ஏவோட பிஏவா இருப்பாரு. நம்ம வடிவேலு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. ஆட்டோ ஓட்டும் போது நீ லைசன்ஸ் வச்சிருக்கியா அது வச்சிருக்கியான்னு சொல்லி கவுண்டமணி கேட்டதுக்கு உடனே நம்ம வடிவேலு கேட்பாரு, நீ என்ன சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா அப்படின்னு கேட்கும். அவர் ஒரு பொலியார்னு ஒரு அறையை விட்டு, நீங்க பெரிய இவரோ டைரக்டா சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தான் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதே தான் நாங்களும் கேட்கிறோம். நீங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சார் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, பிளாக்ல டிக்கெட் வித்துக்கிட்டு இருந்தாராமா இவரு. ஏதோ குருட்டா போக்கு ஒரு அதிர்ஷ்டத்துல இவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு. எம்எல்ஏ ஆகி இவரு சீமானனை பத்தி தெரியாம, அப்படியா தெரியாது, நீங்க தெரியாதுன்னு சொல்றீங்களா, அப்ப தெரியாதுன்னா உங்க அண்ணன், உங்க சிஎம், உங்க தளபதின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் கேளுங்க சார். அவர் எதுக்காக எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் காலையில பாத்தீங்கன்னா ஸ்டாலினை போய் பாக்குறாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீமானண்ணனை போய் பாக்குறாரு. அப்ப சீமானண்ணனை பார்த்து சால்வையெல்லாம் இது வாங்கி அவர்கிட்ட எல்லாமே பேசி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு சீமான் யாருன்னு தெரியல. இப்பதான் தெரியுது எதுக்காக சீமான், இவருக்கு எதுக்குங்க சீமான தெரியும், அதை சொல்லுங்க. இவருக்கு எதுக்கு சீமான தெரியும்?
சீமான் அண்ணனையே உனக்கு தெரியல அப்படின்னா மக்களுக்காக சீமான் அண்ணன் எவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்காரு, மக்களுக்கு அதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அதுவும் தெரிய வாய்ப்பு இல்லைன்னா மக்களுடைய பிரச்சனைகள் எத்தனை இருக்கு, என்னென்ன இருக்கு, அதை பத்தியும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. சீமான் அண்ணனை வந்து உங்களுக்கு தெரியல நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நான் இன்னொரு விஷயமே நான் உங்களுக்கு சொல்றேனே, நம்ம கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இருக்காருல்ல, அவர் சொன்ன விஷயத்தையே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். சீமான் அண்ணன் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், என்னென்ன போராட்டத்துல கலந்துருக்காருன்னு சொல்லி அவர் வாயாலே அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வாக்குமூலம் கொடுத்து வச்சிருக்காப்புல. அதை நான் வேணா உங்களுக்கு போட்டு காட்டுறேன், பாருங்க. இத பார்த்தாச்சும் சீமானவர்கள் யாரு இனிமே தெரிஞ்சுக்கங்க, சரியா? சீமான நீங்க எம்பி எம்எல்ஏன்னு சொல்லுவீங்களா, அதுக்கும் மேல ஒரு மனுஷன் அவ்வளவு மக்களுக்காக போராடி இருக்காரு, அது யாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஜல்லிக்கட்டு பண்பாட்டு போராட்டம், காவிரி மீட்பு போராட்டம், முல்லை பெரியாறு உள்ளிட்ட நதிநீர் பங்கீட்டு பிரச்சனைகள், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ, சேலம் 8 வழி சாலை, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போன்ற சூழலியல் சார்ந்த போராட்டங்கள், திணிக்கப்பட்ட தேர்வான நீட், NEP, CAA, EIA எதிர்ப்பு, இப்படி மாநில அரசின் உரிமைகளை பறிக்கக்கூடிய மத்திய அரசின் திட்டங்களுக்கு எதிராக போராடக்கூடிய போராட்டங்களை முன்னெடுத்துள்ளார். தலைவனுக்கு தம்பி, தம்பிகளினுடைய தலைவன் என்று வீர நடை போடுகிறார். தன்னை கவிழ்க்க நினைக்கும் அரசியல் எதிரிகளுக்கு இவரது பாணியிலேயே சிரித்துக் கொண்டே சொல்கிறார், வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. தமிழர் தமிழ் இனத்திற்காக ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு குரல். அடுத்த தேர்தலை மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை, சுற்றுச்சூழல் யாவற்றிற்காகவும் ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு குரல் செந்தமிழன் சீமான் அவர்கள். அப்போ இவ்வளவு பிரச்சனைக்கும் சீமானண்ணே குரல் கொடுத்திருக்காரு, போராடி இருக்காரு. மாணவர் ஏன் இந்த நீட்டுக்கான போராட்டமும் சீமானண்ணே ஏற்கனவே நடத்தியிருக்காரு. ஜல்லிக்கட்டு போராட்டம், என்ன சொல்றது, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் சொல்லி அவ்வளவு போராட்டம் சீமானண்ணே பண்ணியிருக்காரு. அதெல்லாமா உங்களுக்கு தெரிய போகுது? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிளாக்ல டிக்கெட் விற்கிறது பத்தியோ இல்ல விஜய் அவர்கள் பத்தியோ, இதை பத்தி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். வேற எதுவும் உங்களுக்கு எதுக்கே தெரிய போகுது? நான் ஒரே ஒரு இதுக்கான பதில் மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆளுகளுக்காவது சீமானண்ணே அம்பாசமுத்திரத்துல ஜெயிச்சு உள்ள போயே ஆகணுங்க. போய் நீ எம்பி எம்எல்ஏ கிட்ட தான் பேசுவேன்னு சொன்னீல, இந்த வந்துட்டேன் எம்எல்ஏவா, இப்ப பேசு அப்படின்னு சொல்லி சீமானண்ணே போய் சொல்லணும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. உண்மையா சொல்றேன், இந்த மாதிரி ஆளுகளுக்காவது சீமானண்ணே ஜெயிச்சு உள்ள போய் இவங்களை லெப்ட் ரைட் வாங்கினா மட்டும்தான் கொஞ்சமாச்சும் அடங்குவானுங்க. ஏன்னா ஆணவத்தோட உச்சியில ஆடிக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். இவங்க கொஞ்சமாச்சும் அடங்கணும். அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன். அடுத்து நீட்டுக்கான போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, நாடு முழுக்க நிறைய இடத்துல போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான காமெடியா ஓடிட்டு இருக்கு. உண்மையிலே சொல்லணும்னா, பீகார்ல வந்து போராட்டம் பண்ணாங்கன்னா, பிஹாரி வந்து போராட்டம் பண்ணாங்கன்னா வேமாவே வந்து இங்க இருக்கக்கூடிய சொல்றவங்களோட இது என்ன அப்படின்னா, பிஹாரி வந்து போராட்டம் பண்ணாங்கன்னா உடனே தீர்வு இது பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு அது வந்து கேட்கும் போது நமக்கு அந்த அளவுக்கு அது தெரியாது. ஏன்னா அவங்கள பத்தி நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. சோ இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாட்னால பிஹாரி வந்து நிறைய பேர் பீகார்ல இருக்கக்கூடியவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணக்கூடிய போராட்டம் என்ன அப்படின்னா, போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க வந்து பேரிகேடை கூட வந்து வைக்கிறாங்க. பேரிகேட்டை தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து தள்ளிட்டு இங்கிட்டு வந்துடக்கூடாது, அவங்க வந்து போராட்டம் வந்து ஒரு இடத்துக்குள்ள இருக்கணும்னு. ஆனா இவனுக்கு என்ன தெரியும் பண்ணிருக்கானுங்க, சார் நீங்க எதுக்கு சார் பேரிகேடை தூக்கிட்டு கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு பேரிகேடையே தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரா நீங்க பேரிகேடை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க? அதாவது நார்மலா பேரிகேடு போட்டாங்கன்னா முன்னாடி பின்னாடி இழுப்பாங்க, இங்கிட்டு இருந்து தள்ளுவாங்க, அங்கிட்டு இருந்து அவங்க தள்ளுவாங்க. சோ இதுதான் நடக்கும். ஆனா இவனுக்கு பேரிகேடை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா பாத்துக்கங்க. இன்னொரு பக்கம் சரி இந்த மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு தண்ணிய பீச்சு அடிச்சாவது இவங்களை வந்து களைச்சு விட்டுருவோம்னு நினைச்சா, தண்ணிய பீச்சு அடிக்கும் போது டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. தகச்சுக்கு தகச்சு தகச்சுக்கு தகச்சு தகச்சுக்கு தகச்சு தாத்தாட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காமெடி வரும்ல கந்தசாமியில, சார் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா சார், அவன் சோப்பு போட்டு மட்டும் தான் குளிக்கல, மற்றபடி எல்லாம் பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னொரு விஷயமே போலீஸ்காரங்க பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, சப்போஸ் ஒரு இடத்துல இருந்து ஒரு கும்பல் கூட்டமா வருது அப்படின்னா போலீஸ்காரங்க வந்து கயிறை கட்டி அவங்களை வந்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு வேலையை பார்ப்பாங்க. ஆனா இவனுங்க அதை எப்படி கொண்டு போயிருக்கானுங்க, ஒரு பக்கம் போலீஸ்காரங்க இழுத்துக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் இவங்க அந்த கயிறோட இன்னொரு முடியை பிடிச்சு இவங்க பிடிச்சி இழுத்து தக்கா மாற விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. யாரா நீங்க, எங்க இருந்தடா வந்தீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு பக்கம் என்ன சொல்றது, கதவு வந்து மூடி இருக்காங்க, இரும்பு கதவு தான், இரும்பு கதவை மூடி இருக்கானுங்க, இரும்பு கதவையே உடைச்சிட்டானுங்க.
யோசிச்சு பாருங்க. இவனுங்க கிட்ட போராட்டம்னு விட்டாங்கன்னா, சாமி உங்ககிட்ட இருந்து நாங்க எப்படி தப்பிக்கிறதுடான்னு சொல்லி போலீஸ்காரங்க போராடிக்கிட்டு இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அடுத்து இந்த பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த போராட்டத்துல பயங்கரமான பங்களிப்பு அவங்களோட பங்களிப்பு இருக்குங்க. முக்கியமான பங்களிப்பு பெண்களோட தான். 1-2 விஷுவல்ல நான் பார்க்கும்போது உண்மையிலே சொல்றேன். இப்ப கூட நான் சொல்றேன், எனக்கு புல் அரிக்குது, புல் அரிச்சிருச்சு. என்ன சொல்றேன் அப்படின்னா, பசங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள போலீஸ்காரங்க அடிக்க வராங்க. போலீஸ்காரங்க அடிக்க வரும்போது அவங்கள அடிக்காதீங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து அந்த பசங்களை பாதுகாத்து நிக்கிட்டு இருக்காங்கங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. அவங்கள பாதுகாக்கிற அது என் மேல அடிபட்டாலும் பரவாயில்ல, பசங்களை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நிக்கும் போது உண்மையிலே சொல்றேங்க, வேற லெவலுங்க. பெண்களுக்கு இந்த அளவுக்கு தைரியம் இருக்கும்போது எவனாலே ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் இருக்கு. இது ஒரு விஷயம் மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயமா சொல்றேனே. இன்னொரு விஷயம், ஒரு பொண்ணுக்கு வந்து பேச முடியல, வாய் பேச முடியாத ஒரு பெண்ணு, அவங்களும் இந்த போராட்டத்தை கலந்துருக்காங்க. அவங்க கலந்துகிட்டு அவங்களால முடிஞ்ச சைகை பாஷையில நிறைய பேருக்கு அதை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் எதுக்கு, என்ன ஏதுன்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச ஒரு பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு வந்து நான் பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறேன், நம்ம நாட்டுல என் புருஷனை விட விஜய் மாமா தான் பிடிக்கும் பாடிக்கிட்டு இருக்குங்க. இதுக்காக தமிழ்நாட்டுல போராட்டமே நடக்கலையா, பெண்கள் வந்து கலந்துக்கலையான்னு கேட்டா அப்படி நான் சொல்ல வரல. தமிழ்நாட்டிலையும் பெண்கள் போராடுறாங்க, கலந்துக்கிறாங்க. இன்னும் 2-3 விஷயமும் நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஆள் இருக்காங்க. ஏன்னா எந்த விஷயத்த நம்ம முக்கியமா கொண்டாடணும், எந்த விஷயத்த வந்து எந்த விஷயத்த நம்ம வந்து போராடணும், எந்த விஷயத்த நார்மலா இருக்கணும்னு சொல்லி தெரியாத மக்களுக்கு தான் இந்த விஷயத்த சொல்றேன். இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணு போலீஸ் வேன் வந்துகிட்டு இருக்குங்க. போலீஸ் வேன் வந்துகிட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி நின்று கைய வச்சு நின்னுகிட்டு இருக்கு. அந்த இடத்துல யாருமே இல்ல, பசங்க யாருமே இல்ல. ஆனா அந்த பொண்ணு தனியால நின்னு அந்த போலீஸ் வேனை நிப்பாட்டிக்கிட்டு அங்க நின்னுகிட்டு இருக்கு. சார் உண்மையிலே சொல்றேன், இந்த வீடியோவை இந்த 3 விஷயத்தையுமே ஒரு விஷுவலா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு விஷுவலா ஒரு 3D எஃபெக்டோட ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ அதையுமே இந்த கிளிப்போட நான் இணைக்கிறேன், பாருங்க. அடுத்து இன்னொரு கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்துக்கு போறதெல்லாம் பெரிய விஷயம். நான் கூட நினைச்சேன் படம் அவ்வளவு சென்டிமெண்டா இருக்கு போல, வர்றவங்க எல்லாம் அழுதுகிட்டு வர்றாங்கன்னு பார்த்தா, அழுதுகிட்டு வர்றது எல்லாம் அமைச்சருங்க. எல்லா அமைச்சரும் எங்கிட்டு எத்தனை பேர், ஒரு 6-7 பேர்கிட்ட அமைச்சரு. அந்த வீடியோ நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என்னடா அது இவ்வளவு பேர் அழுதுகிட்டு இருக்கீங்க, அப்படியாடா படம் இருக்கு. இல்ல எங்க அண்ணனோட கடைசி படம், அதை நினைச்சு நான் அழுதேன். சரி சார், சூப்பர். நம்ம இதுக்கு மேல வேற எதுவும் சொல்ல எங்களால முடியாது அப்படின்னு மாதிரிதான் சொல்லணும். அடுத்து இன்னைக்கு 23 ஜூலை தானே? ஆமா, இன்னைக்கு நடிகர் சூர்யா அவர்களுடைய பிறந்த நாள். சோ அதனால அவர் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேணாம். எதுக்காக அப்படின்னா, நீட்டுக்காக மாணவர்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கும்போது இதை கொண்டாட்டமா நீங்க எடுத்துக்க வேணாம்னு சொல்லி ஒரு மனுஷன் சொல்லியிருக்காரு. சூர்யா அவர்கள் சொல்லியிருக்காரு. இத கூட சொல்ல முடியாத நம்ம விஜய் அவர்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு போயிட்டாரு. என்னத்த சொல்றதுன்னு சத்தியமா புரியலைங்க. மாணவர்களுக்காக சூர்யா அவர்கள் எவ்வளவோ பண்ணியிருக்காரு, அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமா எல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. இந்த விஷயமும் வரவேற்கத்தக்கது. அடுத்து ராஜ்மோகன் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தாருங்க, நான் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, சாலை போராட்டத்துக்கான இடம் கிடையாது, போராட வேண்டிய இடம் கிடையாது. எதுக்காக அப்படின்னா, அதுல நிறைய மக்கள் போயிட்டு வரணும், நிறைய பேர் வேலையை முடிச்சுட்டு வருவாங்க, அவங்களுக்கு இடையூறு ஆகும். எல்லாமே ஓகே சார், எல்லாமே சூப்பர். ஆனா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் நீட்டுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருந்தாரு, இன்னும் நிறைய விஷயம்லாம் போராட்டம் எல்லாம் பண்ணார்ல, அது எங்க சார் பண்ணாரு? அவர் வீட்லயா போய் பண்ணிட்டு இருந்தாரு? ரோட்ல தானே பண்ணாரு. அவ்வளோ பெரிய ரோட மறிச்சு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, பண்ணீங்களா இல்லையா? அப்ப அந்த டைம் பீரியட்ல சாலைன்றது உங்களுக்கு தெரியலையா? இன்னொரு விஷயம், பிரச்சாரத்துக்கு நீங்க போயிட்டு இருந்தீங்களா,
எவ்வளவு கூட்டம், எவ்வளவு பேரு நீங்க கூட்டிக்கிட்டே கூடவே வந்தீங்க, எல்லா விஷயமும் தெரியும். அப்போ இந்த பிரச்சனை வரலையா? எங்களுடைய கேள்வி அதுதான். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா ஜனநாயகன் படம் செலிப்ரேஷன் ஒரு விஷயம் பண்ணீங்களே, அந்த செலிப்ரேஷன்ல அவ்வளோ டிராபிக், அவ்வளோ ஒரு ரோடே மறிச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அந்த என்ன சொல்றது, சாலைன்றது வெறும் மக்களுடைய போக்குவரத்துக்கானதுன்றது அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா? சாலை என்பது போராடுவதற்கான இடம் அல்ல. A few moments later. மக்களா ஒன்னா நின்னு உங்களை சரி செய்ய வைப்போம். டிவிகே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும். பல பேர் வேலை முடித்து வீட்டுக்கு செல்லக்கூடிய அவசரம், மருத்துவ உறுதிகள், பல விஷயங்கள் இருக்கும்போது சாலை என்பது போராடக்கூடிய இடம் அல்ல. அதுல ரொம்ப தெளிவா இருக்கும். சாலை என்பது போராடுவதற்கான இடம் அல்ல. இவ்வளவு விஷயம் நடந்து நீங்க பண்ணுவீங்க, அப்போ சாலைன்றது மக்கள் யூஸ் பண்றதுக்குன்னு மட்டும் தெரியல, நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க. ஆனா போராடும் போது மட்டும் சாலை போராடுறதுக்கான இடம் இல்லைன்ற மட்டும் பேசுவீங்களா? என்ன சார் நீங்க பேசுறீங்க? கடைசியா பாத்தீங்க அப்படின்னா நடிகர் சங்கத்துல இருந்து எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காங்க. பட் நான் அதை எதுவும் எடுத்துக்கல. ஆனா இன்னொரு விஷயம், அது எந்த ஊருன்னு தெரியல, திருச்செந்தூரா திருவொற்றியூரா ஏதோ ஒரு ஊருங்க, நான் அது பேர் சரியா எனக்கு ஞாபகம் வரல. அந்த இடத்துல ரயிலுக்கு முன்னாடி மக்கள் நின்று போராடிட்டு இருக்காங்க. அது ஒரு இயக்கமா கூட இருக்கலாம். சோ அவங்க முன்னாடி நின்று போராடிட்டு இருக்காங்க. நான் ரயிலுக்கு முன்னாடி நின்று போராடலாம், நான் அதை பத்தி எதுவும் கேட்கவே இல்லை. ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோளுங்க, போராட்டத்துல போராடக்கூடிய போராளிகளுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், ரயில் மேல ஏறுறது, அந்த கம்பி பக்கத்துல போறதெல்லாம் அறவே நிப்பாட்டிருக்கீங்க, வேணாம். ஏன்னா நீங்க போராடுறதுக்குன்னு போயிருக்கீங்க, உயிரை கொடுக்கறதுக்கு போகல. அந்த வயர்ல அவ்வளோ பாத்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் அதை நீங்க தொடக்கூட வேணாம், பக்கத்துல போனாலே போதும், ரொம்ப மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டுரும். அதுக்காக ரயில் முன்னாடி போறது, அவங்க அதை போய் ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பாலத்துல ரயில் அவ்வளவு ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கும், முன்னாடி அவ்வளவு பேர் போகணும்னு ரயில பாலத்துல நிப்பாட்டி இருப்பாங்க. ஜல்லிக்கட்டு போராட்ட டயத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படியும் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த டைம் பீரியட்லயும் நான் ரயில் மேல ஏறேன்னு சொல்லி ஒரு பையன் ஏறி அப்போ கரண்ட் அடிச்சு அந்த பையன் ஐ திங்க் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி வேணாம். ஏன்னா இழப்புகள் நமக்கு தான் ஏற்பட போது, மேல இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி ஒரு கவலையுமே இருக்க போறது கிடையாது. அதனால கொஞ்சம் சேஃப் அண்ட் சைடா நீங்க போராட்டம் பண்ணுங்க. அது மட்டும் தான் என்னுடைய இதா இருக்கு. மற்றபடி நிறைய விஷயத்தை பத்தி பேசுறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.